எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு வந்து மார்ச் 8 இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே. எல்லா விமனுக்கும் வந்து ஹாப்பி விமென்ஸ் டே அப்படின்னு சொல்லிக்கிறேன். இப்போ இருக்கிற இதில் வந்து விஜய் டிவிகே தலைவர் விஜய் என்ன பண்ணியிருக்காருன்னா, புதுசாக ஏதோ அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணியிருக்காரு. அது என்னங்கிறத பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விமென்ஸ் டே ஒட்டி விஜய் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சில ப்ராமிசஸ்லாம் பண்ணியிருக்காரு. அதாவது அது என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த விமனுக்கு வந்து இன்க்ளூடிங் மந்த்லி கேஷ் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஃபார் விமனுக்கு எந்தெந்த ஃபேமிலியிலலாம் ஹெட்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு. அப்புறம் கோல்டு சில்க்கு சாரீஸ்லாம் வெட்டிங்ஸுக்கு வந்து தரேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. கோல்டு ரிங்கு வந்து நியூ பார்ன் பேபிஸ்க்கு அளிக்கப்படும் பரிசா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. 6 ஃப்ரீ எல்பிஜி சிலிண்டர்ஸ் ஒரு வருஷத்துக்கு அளிக்கப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து அந்த ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து எல்லா பஸ்ஸுலேயுமே ஃப்ரீ வந்து விமனுக்கு ஃப்ரீ ட்ராவல் பண்ணுற மாதிரி வந்து அந்த இது சலுகை இருக்கும் கவர்மெண்ட் பஸ்ஸஸில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இதை வந்து இந்த விமன்ஸ் டே ஈவெண்ட் நடக்கும்போது இந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்து அவர் வெளியிட்டிருக்காரு. இதுவும் சொல்லியிருக்காரு, ஜீரோ டாலரன்ஸ் க்ரைம்ஸ் அகெயின்ஸ்ட் விமன் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. அதையும் ப்ராமிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த லேடிஸுக்கு வந்து பணம் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, அது வந்து 2500 ஒரு மாதத்துக்கு. அதே ஃபேமிலியை வந்து ரன் பண்ணுற ஹெட்டாக இருக்கிறவங்களுக்கு, அதுவும் வந்து 60 இல்லாட்டி அது கீழே இருக்கிறவங்களுக்கு, அதுவும் இல்லாமல் வந்து அந்த ஃபேமிலி ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற எம்ப்ளாயீஸோடது எக்ஸென்ஷன் எக்ஸ்க்ளூடிங் அது அப்படின்னு சொல்லியிருக்காரு. வந்து பரிசுன்னு சொன்னார்ல, அது வந்து 8 கிராம்ஸ் ஆஃப் கோல்டு அண்ட் சீர் அப்படிங்கிற ஸ்கீமில் வந்து அளிக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது 1 பவுனு 1 சவரன். சின்ன நியூ பார்ன் பேபிஸ்க்கு கோல்டு ரிங் அளிக்கப்படும் அப்படின்னு வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காதுல, அது வந்து தாய் மாம் அண்ட் சீர் அப்படிங்கிற அந்த இதில் வந்து வரும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. காமராஜர் அவருடைய எஜுகேஷன் அந்த அசிஸ்டன்ஸ் அந்த ஸ்கீமில் வந்து என்னன்னா 15,000 ஒரு வருஷத்துக்கு அளிக்கப்படும். யாருக்குன்னா, யாராவது ஃபினான்ஷியல் அசிஸ்டண்ட்டு எதுக்குன்னா, இந்த ட்ராப் அவுட்லாம் ஆயிருப்பாங்கல்ல சில பேர் 9th-லேருந்து 12th அதுக்குள்ளே இருக்கிறவங்க, பணம் இல்லை, சில பேர் வந்து ஃபினான்ஷியலாக ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் இந்த 15,000 அளிக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸ்டேட் வந்து க்ரைம் இல்லாத ஒரு ஸ்டேட்டாக இருக்கணும், அதுதான் எங்களோட ட்ரீம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு அவர். க்ரைம் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு வந்து அரவுண்ட் 500 ராணி வேலு நாச்சியார் டீம்ஸ் வந்து இந்த பாடி கேமராஸ் அந்த இதை வந்து ஃபார்ம் பண்ணப்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு அவர். பேனிக் பட்டன்ஸ் வந்து பொருத்தப்படும், இன்ஸ்டால் பண்ணப்படும் எல்லா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லேயும் இன்க்ளூடிங் ஷேர் ஆட்டோஸு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அந்த கண்ட்ரோல் அந்த சென்டர்ஸும் வந்து அது லிங்க் ஆகிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. டார்க் ஸ்பாட்லலாம் வந்து இந்த சிசிடிவி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இல்லாமல் இருக்குல்ல, அந்த இடமெல்லாம் ஃபுல்லாக வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணப்படும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இந்த அஞ்சலை அம்மாள் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ் வந்து இது செட்டப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சிங்கப்பெண்கள் அந்த டெவலப்மெண்ட் ஸ்கீம் அதோட இதில் வந்து விமன் வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப் என்ன இது பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன்ஸ் வந்து அளிக்கப்படும் 5 லட்சம் வரைக்கும். அதாவது எம்எஸ்எம்இ அந்த இது ரன் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காரு விஜய். சானிட்டரி பேட்ஸுமே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படும், அதாவது ரேஷன் ஷாப் மூலியமாகவும் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் மூலியமாகவும் வந்து அது வந்து கொடுக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அவர் என்ன கிளாரிஃபை பண்ணியிருக்காருன்னா, இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் எப்படி வந்து இந்த ஸ்டேட்டில் வந்து டெத்ஸ் இருக்கும்போது எப்படி இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு வந்து அதுக்கும் வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காரு. என்ன கரப்ஷன், அந்த லேக் ஆஃப் மணி அதனால தான் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. அவர் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு டைவர்ஷன் ஆஃப் பப்ளிக் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அதை பற்றி சில கான்ட்ரவர்சி எல்லாம் வருதுல, பர்சனல் இஷ்யூஸு, அதுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் நிறைய பேர் வந்து ஹர்ட் ஆகிறதா பார்த்தேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அது வந்து எனக்குமே வந்து அது ரொம்ப வருத்தம் தான் அளிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பர்சனல் இஷ்யூவை நான் வந்து டீல் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. லெட்டர்ஸ் எல்லாருமே ஒன்றா வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம் பீப்புளோட ப்ராப்ளம்ஸில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. யாரும் வந்து டிஸ்கரேஜ் ஆகாதீங்க, இது வந்து ஒர்த்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு.
இவ்வளோ ப்ராமிசஸ் கொடுத்துருக்காரு அவருக்கும் பர்சனல் இஷ்யூஸு இனி அந்த நிறைய அந்த படம் ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறது கரூர் அந்த இஷ்யூலாம் இருக்குது. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களா என்ன ஏது அப்படிங்கிறது. யார் வந்தாலும் வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. எல்லாருக்கும் திரும்பி ஹாப்பி விமன்ஸ் டே. எல்லோரும் நம்ம உமன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் காஷியஸாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and press the bell icon. Thank you.